2016ல் நிவின் பாலே நடிப்பில அப்ரிட் ஷைனுடைய இயக்கத்தில வந்த படம் வந்து ஆக்ஷன் ஹீரோ பிட்ஜு. சிறந்த மலையாள திரைப்பட வரிசையில அந்த ஆக்ஷன் ஹீரோ பிட்ஜு திரைப்படத்த நம்ம கண்டிப்பா சொல்லலாம். காரணம் என்னன்னா, ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கதையும், திரைக்கதையும். கதை வந்து ரொம்ப சிம்பிள். ஒரு போலீஸ் ஆஃபீசர் அவர் சந்திக்கக்கூடிய கேஸ். இதுதான் வந்து அந்த படத்தினுடைய கதை. இப்ப நம்ம வந்து ஒரு போலீஸ் ஆஃபீசர் காலையில உள்ளார வந்ததுக்கப்புறம், ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கப்புறம், அவரு என்னென்ன பிரச்சனைகள்லாம் அவர் சந்திக்கிறாரு. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கேஸு அது இது லொட்டு லொசுக்கு, லா அண்ட் ஆர்டரு, சிஎம் ரூட்டு, ஸ்பெஷல் பாதுகாப்பு, ஸ்பெஷல் கன்சர்ன் ஏகப்பட்ட விஷயங்கள வந்து அவர் சந்திக்கிறார் இல்லையா? அந்த போலீஸ் வேலைன்றது எவ்வளோ சிக்கலான வேலை, மூச்சு விடுறது கூட நேரம் இல்லாத ஒரு வேலை அப்படின்றதும், திடீர் திடீர்னு வந்து வேலை வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம வந்து மனச பழக்கப்படுத்திக்கணும். அதில கோவம், அ ஆற்றாமை, சோகம் எல்லாமே கடந்தது. ஒரு ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா, ஒரு ஒரு ஃபைலு மத்த விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம். ஆனா, விதவிதமான மனிதர்கள் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கணும். 1 மணி நேரத்துக்கு ஒரு விஷயமா ஸ் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அதுதான் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸருடைய வேல. அந்த படத்துல ஒரு காட்சி ஒண்ணு வரும். சுராஜ் வெஞ்சிராமன் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அவரும், அவங்க ஒய்ஃபும், குழந்தையும் வந்திருப்பாங்க. என்ன சிக்கல்ன்னா, சுராஜ் வெஞ்சிராமனுடைய ஒய்ஃப்‌க்கு வந்து இன்னொரு கனெக்ஷன் இருக்கும். வாழ்க்கை எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரியாவும், சுவாரஸ்யமாவும், பிரச்சனை இல்லாம இருக்கிறதில்ல. எல்லாருக்கும் வெவ்வேறு விதமான பிரச்சனை. அந்த மாதிரி வந்து சுராஜ் வெஞ்சிராமனுக்கு வந்து அவங்க ஒய்ஃப் வந்து இன்னொருத்தவங்க கூட வந்து அஃபயர் இருக்கும். ஸோ அஃபயர் இருக்கும்போது என்ன ஆகும் அப்டின்னா, இந்த சுராஜ் வெஞ்சிராமனுடைய வீட்டுக்கு வந்துட்டு போனவருக்கும், அவங்க ஒய்ஃப்‌க்கும் ஒரு அஃபயரு. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "இவர என்ன வெட்டி விட்டுருங்க" அப்படின்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அந்த பையனும் கூட்டு வந்திருப்பாங்க. யார் மேல அஃபயர் இருக்கோ அந்த பையனும் வந்திருப்பான்னு நெனைக்கிறேன். ஆமா. அப்ப என்ன ஆகும்னா, இவரு வந்து சுராஜ் வெஞ்சிராமன் அந்த குழந்தை மேல அவ்ளோ பாசமா இருப்பாரு. அந்த பாசம் என்ன ஆகும்னா, அவரு வந்து அந்த குழந்தைய அப்படி பார்த்துக்குவாரு. ஆனா என்னன்னா, "எனக்கு குழந்தைய விட்டுட்டு அவள வந்து எங்க யார் கூட வேணாலும் போக சொல்லுங்க சார்" அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும். அப்ப அந்த குழந்தை அவருது இல்லன்னு அந்த பொண்ணு சொல்லும். அந்த லேடி வந்து சுராஜ் வெஞ்சராமுடைய ஒய்ஃப் வந்து, "அந்த குழந்தை வந்து அவனது இல்ல" அப்படின்னு சொல்லும். இத அதாவது சின்ன வயசுலருந்து பாலூட்டி, சீராட்டி வளர்த்த ஒரு பொம்பள குழந்தை, அப்பா அப்பான்னு தான் காலைய சுத்திட்டு வர ஒரு குழந்தை, திடீர்னு வந்து அது "உனக்கு பொறக்கல" அப்படின்னு ஒரு கணவன் கேட்டா எப்படி இருக்கும்? அதாவது கீழ பூமி நழுவி போயிடும். வானம் இடிஞ்சு விழுற மாரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல. அந்த மாரி தான் இந்த சம்பவம் ஒண்ணு கேரளாவுல நடந்திருக்கு. கேரளாவே சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறது. அது என்ன அப்படின்றத பார்ப்போம். நான் ஜாக்கி சேகர். கதைப்போமா சேனலுக்காக ஸ்காட்லாந்திலிருந்து ஒரு விரிவான ஒரு பார்வைக்கு. ஸ்டே டியூன் வித் அஸ். எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய இன்ட்ரோ இதுவா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இந்த ஆக்ஷன் ஹீரோ பிட்ஜு கதைய இந்த இப்ப சொல்லப்போற ஒரு சோக கதையோட அத வந்து மிங்கிள் பண்ணா தான் உங்களுக்கு அது புரியுன்றதுக்காக தான் அவ்வளோ பெரிய இன்ட்ரோ. இப்ப ஏன் கேரளா சோகத்தில் மூழ்கியிருக்கு? ஏன் வந்து அ சோசியல் மீடியா ஃபுல்லாவே ரஞ்சிஷ பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் பார்ப்போம். ரஞ்சிஷ் ஒரு 38 வயசு. அவர் வந்து கேரளாவை சேர்ந்த ஒரு பிரைவேட் பஸ் கண்டக்டர். சிரித்த முகம், ரொம்ப ஜாலியான பேர் வழி, சோகங்கள புதைச்சுக்கிட்டு சந்தோஷத்த மட்டுமே காமிக்கக்கூடிய ஒரு மனிதர். சில நேரத்தில நல்லது செஞ்சா நல்லது தான் நடக்கும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இருக்குல்ல, அது இல்ல அப்படின்ற மாரியான சில செயல்கள் நம்மளுக்கு நடக்கும் நம்ம வாழ்க்கையில. நம்ம சந்திச்ச மனிதர்கள் எல்லாமே அப்படி தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில நேரத்தில அப்படி தான் இருக்கும். ஆனா, இது இது நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொடுமையானது. 8 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரஜ்ஜீஷ் அவர் என்ன பண்றாரு, ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறார். கல்யாணம் பண்ணிக்கிறதும் ஹேப்பியா லைஃப் போகுது. அ அந்யோன்யமான தம்பதிகளா இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒய்ஃப் குழந்த பிரெக்னன்ட் ஆகுறாங்க. ஒரு குழந்த பிறக்குது. பொம்பள குழந்த. ஸோ, இப்ப என்னன்னா, பொதுவா கேரள் டேஸ் எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு வந்து கல்ஃப் வந்து ஒரு என்ன சொல்றது, வேலை தேடுற ஒரு முக்கியமான இடம். முக்கியமா நர்ஸா போறதுக்கான வேலைகள் அது இதுன்னு நீங்க யுகேல பார்த்தீங்கன்னா, கேரள டேஸ் நெறைய பேரு. அதில வந்து முக்கியமா நர்ஸ் வேலைக்கு வந்தவங்க.
ஸோ இப்படியான ஒரு சூழல்ல அவருடைய அதான் ரஞ்சிஷுடைய ஒய்ஃப்க்கு வந்து கல்ஃப்ல வேலை கிடைக்குது. குடும்பமே கொண்டாடுது. ஏன்னா, கல்ஃப்லேருந்து வரும்போது ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு வரும்பொழுது வீடு கட்டலாம், கடன்கள அடைக்கலாம் அப்படின்னு போகும்போது, இப்ப குழந்தை வந்து இருக்கு. என்ன பண்றது அப்படின்னும்போது, ஹஸ்பண்டும் அவங்க அதாவது நம்ம ரஞ்சிஷ், அவங்க அம்மா 2 பேருமே சேர்ந்து, "நாங்க குழந்தைய பார்த்துக்கிறோம். வேலை கிடைக்காத இடத்துல வேலை கிடைச்சிருக்கு. நீ போயிட்டு வா, நாங்க பார்த்துக்கிறோம்." அப்படின்னாங்க. சரி, ஓகே. போகுது. 1 வருஷம் நல்லா தான் அது போச்சு. ஆக்சுவலா. எந்த பிரச்சனையும் கிடையாது. அ டெய்லி மெசேஜஸ், கால்ஸ் அது இது லொட்டு லொசுக்கு லெட்டர்ஸு, கிஃப்ட் அந்த மாரிலாம் போயிட்டுருக்கு. திடீர்னு பார்த்தா, அவங்க வந்து அப்பப்ப டைம் இருக்கும்போதெல்லாம் லீவுக்கு வருவாங்க. குழந்தையோட ஹஸ்பண்டோடலாம் இருந்துட்டு போவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுதுன்னா, பேச்சே குறையுது. அவங்க 2 பேருக்குமான கான்வர்சேஷன் ரொம்ப குறையுது. அதன் பிறகு வந்து லீவுக்கு வந்து வர சொன்னா, இப்ப லீவு தானே அப்படின்னா கூட, "இல்ல வேலை இருக்கு. எனக்கு எக்ஸ்ட்ரா டியூட்டி போட்டாங்க. என்னால வர முடியல." அப்படின்னு சாக்குப்போக்குகள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ, இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த கால் பேசுறது, மெசேஜ் அனுப்புறது இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே குறையுது. ஒரு கட்டத்தில வந்து என்ன ஆகுதுன்னா, அவருக்கு வந்து தலையில வந்து இடி விழுது. அது மட்டும் கிடையாது. கீழ வந்து பூமி நழுவி போகுது. என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தா, அந்த அம்மாவுக்கு இன்னொருத்தவங்க கூட கனெக்ஷன் ஆகி கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க கல்ஃப்லயே இன்னொருத்தரோட வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு அவருக்கு வந்து செய்தி வருது. ஸோ, இப்ப இந்த இடத்துல வந்து இப்ப ரஞ்சிஷுடைய நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. அது ஒண்ணும் இது வந்து பெரிய இடி. வெளியில கேட்டா அசிங்கமா பேசக்கூடிய ஒரு விஷயம். ஒரு ஆணாக அது வந்து எதிர்கொள்ற விஷயங்கள ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்ல வரேன். இப்ப உதாரணத்துக்கு, இப்ப இந்த ஊர்ல வந்து பார்ட்னர்ஸ் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 போயிட்டே இருக்கலாம். இங்க யாரும் அத வந்து ஆணுடைய ஆண்மைக்கு வந்து சம்மந்தப்படுத்தி இங்க யாரும் பார்க்கறதில்ல. அதே மாரி பிடிக்காத கணவரோடையோ, பார்ட்னரோடையோ வாழறதுக்கு பிடிச்சவனோட போகும்போது, அந்த பொண்ணையும் வந்து ஒரு தப்பான ஒரு இதுவா இந்த ஊர்ல பார்க்கறதில்ல. பிடிக்கல கிளம்பிட்டாங்க அவ்வளோதான். ஸோ இது இப்ப என்னாச்சு, இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த பொருளையே அவர் வந்து ரொம்ப உயிரா வளர்க்குறார். இப்ப ஒரு விஷயத்த மறக்கணும்னா, நீங்க இன்னொரு விஷயத்துல வந்து நீங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ஆகணும். அப்பதான் வந்து அந்த விஷயத்துலருந்து உங்களால வெளிய வர முடியும். அதனால தான் வந்து லவ் ஃபெயிலியர்ஸ்ல எக்ஸர்சைஸ் பண்ண போவாங்க, கேம் விளையாட போவாங்க, அம் நெறைய படம் பார்ப்பாங்க. வெப் சீரிஸ் முக்கியமா பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு 8 மணி நேரம், 9 மணி நேரம் அதில மூழ்கிடலாம். இப்ப நான்லாம் வந்து சோகங்கள்ல வந்து நெறைய சினிமா பார்க்கறதுக்கு காரணமே இந்த மாதிரியான விஷயங்கள். ஒரு 3 மணி நேரம் சந்தோஷமா வேற ஒரு உலகத்துக்கு போயிட்டு வர்ற மாரியான ஒரு விஷயத்த சினிமா தந்தனால தான் சினிமா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ, இதில என்னன்னா, இந்த குழந்தைய மட்டுமே தன்னுடைய வாழ்வினுடைய லட்சியமா வச்சு அவர் வந்து குழந்தைய வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காரு. ஊர்ல யாராவது கேட்டாங்கன்னா கூட, "என்னம்மா ஒய்ஃப் வரலையா? போகலையான்னா?" "இல்லங்க அவளுக்கு வந்து பயங்கரமான ஒர்க் இருக்கு." என்ன அப்படின்ட்டு யாராவது ஒய்ஃப் எங்கன்னு கேட்டா கூட, "இல்லங்க அவளுக்கு ஓவர் டியூட்டி போடுறாங்களாம். நெறைய ஒர்க்கு. அதனால அவளால லீவுக்கு வர முடியல." அடிக்கடி ஃபோன் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாரி ஏதாவது ஒண்ணு சொல்லி ஊர்க்காரங்க கிட்ட வந்து இந்த கதைய ஓட்டிட்டு இருக்காரு அவரு ஆக்சுவலா. அது மட்டும் கிடையாது. இந்த சோசியல் மீடியாவுல அவருடைய வீடியோக்கள்லாம் நீங்க பார்க்கும்போது, அவ்வளோ ஒரு சிரித்த முகம். அவர் வந்து அந்த என்ஜின் சீட்ல உட்காந்துக்கிட்டு அ டிரைவர்ட்ட பேசிட்டு வர்றது, ஸ்டைலா வந்து பஸ்ல ஏறுறது. இந்த ஷாட்லாம் பார்க்கும்போது, அவ்வளோ ஒரு ஜோவியலான ஒரு மனுஷனா இருக்காரு. ஆனா, அவருக்குள்ள இவ்வளோ ஒரு பெரிய வலியும், வேதனையும் இருக்கு. திடீர்னு ஒரு நாள் வந்து ஒய்ஃப் கிட்ட இருந்து ஒரு நோட்டீஸ் வருது. இது மாரி வந்து என்னுடைய குழந்தை எனக்கு வேணும். கஸ்டடி அப்படி. அதாவது குழந்தை பொறந்ததுமே ஜாப் கிடைக்குதுன்னு போயிட்டாங்க. அதன் பிறகு அவங்களுக்கும் குழந்தைக்கும் சம்மந்தமே இல்ல. என்ன ஏதுன்னு கூட வந்து பார்க்கல. இன்னொருத்தவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பட் 8 இயர்ஸ் ஆஃப்டர் 8 இயர்ஸ் அவங்க வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க. இந்த மாரி குழந்தை வந்து எனக்கு எனக்கு வேணும். என்னுடைய கஸ்டடியில அவ இருக்கணும் அப்படின்ற மாரி. ஐ மீன் அம்மாவுக்கு தான் புள்ள வந்து சொந்தம் அப்படின்ற மாரி அவங்க கேஸ் போட்டிருக்காங்கன்னு. இது வந்து என்னன்னா, அவர் வந்து நம்பிக்கையா தான் இருந்தாரு. ஆனால் அந்த கேஸ் என்னன்னா, அம்மாவுக்கும் 2வது அதாவது புருஷன். அதாவது பொண்ணுடைய தன்னுடைய மகளுடைய அம்மா இருக்காங்க இல்லையா? அவங்க தானே இப்ப வந்து இன்னொருத்தவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. கேஸ் வந்து அவங்களுக்கு சாதகமா ஆயிடுச்சு. குழந்தை வந்து அம்மாகிட்டயும், 2வது அப்பாகிட்டயும் வளரணும் அப்படின்னு தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்ப கேள்விப்பட்டவரு
அதுலேருந்து அவரால் மீண்டு வரவே முடியல. சூசைட் பண்ணிக்கிறாரு. தற்கொலை தீர்வு இல்லை. தயவுசெய்து தற்கொலைகள் வந்ததுன்னா, நண்பர்கள்கிட்ட பேசுங்க, கொள்ளுங்க. இது வந்து ஏன் இந்த விஷயத்த நான் திரும்ப சொல்றேன்னா, இந்த இடத்த கடந்து வராத மனிதர்களே இருக்க முடியாது. தற்கொலை தீர்வு அல்ல. வாழறதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். ஒரே ஒரு செகண்ட் முடிச்சுக்கலாம். ஆனா, வாழறதுக்கு வாழ்ந்து காட்டுதலை விட பழி தீர்த்தல் வேற எதுவுமே இல்லன்னு நான் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் அதுதான். ஸோ, சிலருடைய கேஸ்லாம் நீங்க பார்க்கும்போது, இவன்லாம் வாழும்போது நம்ம ஏன்டா வாழ்ந்தா என்னடா அப்படின்ற மாரி நீங்க வந்துருவீங்க. கட நேர முடிவு. அதனால தீர்வு. இத நான் திரும்ப திரும்ப சொல்றது அதுதான். ஸோ, "வானே வீழ்ந்தாலும் நான் மீண்டு காட்டுவேன்" அப்படின்னு ஒரு வரி வரும். அந்த மாரி அவருக்கு இருந்த ஒரே நம்பிக்கை, அ அந்த பொம்பள குழந்த. அந்த பொம்பள குழந்தையும் அவங்க அம்மா கூடயும், புது அப்பா கூடயும் வளரணும்னு கேஸ் தீர்ப்பானதுமே, நம்ம கண்டக்டர் ரஞ்சிஷால வந்து ஏத்துக்க முடியல. அவர் வந்து சு இதில என்னன்னா, அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அ அவங்களால இன்னமும் மீண்டு வர முடியல. ஏன்னா, ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. மருமகளுக்கு வந்து வெளிநாடு ஜாப் கிடைக்கும்போது, "நீ போயிட்டு வாம்மா, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்தவங்க, பேத்தி போயிட்டா, புள்ள போயிடுச்சு. தனிமரமா நிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது. அவரால வந்து இந்த குழந்தையினுடைய பிரிவ அவரால ஏத்துக்கவே முடியல. மனைவியினுடைய பிரிவ கூட அவர் வந்து சிரிச்சு கடந்து போயிட்டாரு. இத்தனைக்கும் அந்த பஸ்ல டிராவல் பண்ணவங்கலேருந்து, சுத்தமத்துல பத்துல இருக்கிறவங்க, உற்றார் உறவினர் எல்லாருமே ரொம்ப சிரிச்ச முகத்தோட இருப்பானே! இவ்ளோ வேதனை இருக்கா? அப்படின்னு அந்த பஸ்ஸில அவருடைய ரூட்ல டிராவல் பண்ண அத்தன பயணிகளும் இத பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த சோசியல் மீடியால இவ்வளோ பெரிய வைரல் ஆனதுக்கு காரணமே என்னன்னா, அவருடைய அந்த சிரித்த முகமும், அந்த வீடியோலாம் நீங்க பார்த்தீங்கன்னா, உண்மையிலே உங்களுக்கு வந்து கண்ணே கலங்கிடும். அ அதாவது சின்ன வயசுலேருந்தே அந்த குழந்தைய ஒரு 8 வயசு வரையிலும் வளர்த்து, அத ஆளாக்கி, திடீர்னு அத வந்து புடுங்கி வேற ஒரு இடத்துல நடுறது மாரி ஒரு கொடுமை எதுவுமே இல்லல்ல. அப்ப சின்ன வயசுலேருந்தே நீங்க வளர்த்து, நான் வந்து என் புள்ள தான் எனக்கு முக்கியம்னு நீங்க வந்து அப்பயே கூட்டு போயிருந்தா, இப்ப அவருக்கு இவ்வளோ எமோஷனல் பாண்ட் அதில வந்திருக்காது. இருந்தாலும், ஆக்ஷன் ஹீரோ பிட்சு படத்தில வந்து சுரேஷ் வெஞ்சிராமனுக்கு வந்து அவரு வந்து அந்த பொண்ணு வந்து அந்த குழந்தை வந்து அவருதுன்னு நெனச்சிட்டு இருப்பார். அது அவரது இல்லன்னு அந்த பொண்ணு சொல்லப்போ கூட வந்து அவர் வந்து அந்த சீன் நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எனக்கு இந்த பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வந்தது. ரஞ்சிஷோடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். ஆனா, சில நேரத்தில நல்லது செய்றவங்களுக்கும், ரொம்ப ரொம்ப பாவப்படுறவங்களுக்கும், சில நேரத்தில இந்த மாதிரியான தண்டனைகள் கிடைக்கும்போது தான், இயற்கை மீதும், கடவுள் மீது நம்பிக்கைகள் மீதும், எல்லாத்தின் மீதும் இந்த சிஸ்டம், எத்திக்ஸ் இந்த மாரிலாம் பேசுறதன் மீதும் பெரிய நம்பிக்கை உடைப்பு ஏற்படுகிறது அப்படின்னு தான் இங்க நான் சொல்லுவேன். இது குறித்தான செய்திகள் வேற ஏதாவது தெரிந்ததுன்னா, இந்த பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. வேற என்ன? மீண்டும் வேறொரு எபிசோட்ல உங்கள சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.